இந்த திட்டத்தை பாருங்கள், எம்என்ஆர்ஜிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியாண்டுக்கு டேஸ் நாட்களுக்கு வேலையளிப்பு மற்றும் குடும்பத்தில் குறைந்தபட்சம் நபர்களுக்கு வேலையளிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. 100 நாட்கள் ஒரு நபருக்கு தான், ஒரே ஒரு உறுப்பினருக்கு மட்டும் தான் அனுசரிக்கணும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்குது. தெரியல, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் கடைசி லெசன்ஸில் இந்த திட்டத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திட்டத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், இது நிறையா தெரிஞ்ச 100 நாள் வேலைவாய்ப்பு தான் பேர். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வருங்க, திட்டத்தை பற்றி குறிப்பிட்டதில்லை. 2005ஆம் ஆண்டு ஏற்றப்பட்டது. தெரியலாம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2005 ஏற்றினாங்களா. திட்டத்துக்கு என்ன, ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்களுக்கு வேளாண்மை பணியில் இல்லாத காலங்களில் வேலை எதுவும் கிடைக்காமல் கிராமப்புறம் சார்ந்த ஏழை குடும்பங்களில் திட்டம் ஓரளவு உதவுவதாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக என்ன கேட்டீங்கன்னா, சுய இலக்கு தெரியலாம், சுய இலக்கு திட்டமாகும். கல்வி தகுதி உடையவர்களோ வசதியான பின்புலத்தை கொண்டவர்களோ கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, திட்டத்துக்கு உடலுழைப்பு திட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும், ஒருத்தர் விண்ணப்பித்த வேலைக்காக விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள்ள வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், 5 கிலோமீட்டருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது.